இறுதி அஞ்சலி செலுத்தும்போது அவங்க ஒய்ஃப் ஆடினது, பிரியங்கா ஆடினது பயங்கர பேசு பொருளாகி, என்ன கல்ச்சர் இது, என்ன இது பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப வசைப்பாடினாங்க. அவங்க வீட்டுக்காரரு அவங்களுக்கு ஒரு சொல்லியிருக்கலாம், என்னையும் ஒரு சம்மந்தம் சொல்லியிருக்கலாம், நான் போனால் நீ வழி சந்தோஷமாக என்னை ஆடி வழி எனக்கு சொல்லிருக்கலாம். அது அவங்க ஒய்ஃப் தான் தெரியும். எத்தனை நாள் தெரியுமா பிரியங்கா போய் டான்ஸ் ஆடிட்டு வந்து அவருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருக்கு. ஊருக்கு போகிறது காசு இருக்காதுங்கப்பா, மதுரைக்கு போகிறது காசு கொடுத்து அனுப்பேன். அவர் ஒரு தாய் பிள்ளை மாதிரி தான் பார்த்துக்கிச்சு. இன்னும் சொல்ல போனால் நான் சொல்லட்டுமா, மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். அவருடைய ரசிகராக இருந்து உண்மையிலே சொல்லுங்க, டேம் குட் ஃபேன். அவரை மாதிரி ஒரு நடிகரை இன்னொரு நடிகர் காதலிக்கவே முடியாது சார். இந்த மேடையில் லோகேஷ் சார் மணிகண்டன்லாம் பேசுகிறாங்கல்ல, இந்த விக்ரமன் நான் மனசில் நினச்சிப்பேன், ரோபோ என்ன மாதிரியான ஒரு ஆள், இவங்க என்ன மாதிரி கத்துக்குட்டி வேறு திட்டைக்கு வந்துட்டு கமலஹாசன் வந்து நான் அடிச்சுப்பேன் என்ன அடிச்சுப்பேன், ரோபோ உள்ளே விட்டனா ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு நான் யோசிப்பேன். அந்த அளவுக்கு இல்லை. கமல் சாரே சொல்லியிருக்காரு, எப்படி வந்து சினிமாவுக்கு வெளியே குடிச்சா குடிக்காரன்னு ஒரு லேபிள் கொடுத்துறாங்களோ, சினிமாக்குள்ளே குடிக்காமல் இருந்தால் இவன் அதுக்கு லைக் பண்ண மாட்டான், இவனை கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, இவனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணு அப்படின்றவாங்க. அப்படின்னா அவனை சேர்க்கவே மாட்டாங்க. வேணாண்டா, அவன் வந்து சும்மா அவன் வாட்டிருப்பான் அப்படின்னு அதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாய்ப்பு பறிப்போயிடக்கூடாது அப்படிங்கிறத நிறைய பேர் நிறைய கலைஞர்கள் இதில் அடிக்ட் ஆனதெல்லாம் உண்டு. ஒரு பழமொழி இருக்குது, சைத்தான் தான் வந்து போக முடியாத இடத்துக்கெல்லாம் மதுவை அனுப்பி வைக்கிறான் அப்படின்ட்டு. அது மாதிரி தான் நான் ஒரு பேட்டிலேயே சொல்லியிருக்கேன். அதாவது சமூகம் வந்து சொல்கிற தப்பு, ஐயோ பொம்பளைக்கு சமாச்சாரம், ஐயோ குடிக்கிறது தான் இப்படின்னா இந்த பெரிய ஏதோ மகா தவறு மாதிரி இருக்கிற ஒரு சமூகத்தில் வாங்க சார் ஜாலியாக இருக்கலாம், குடிக்கலாம், வாங்க சார் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ரெட் கார்பெட் விரித்து வரவேற்கிற ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி சினிமா தான். இங்கே இது தவறு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆடி தாங்க இந்த குடும்பம் இவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்தது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கூத்தாடுற நிறைய குடும்பங்களில் கூத்து நாடகங்கள்லாம் இருக்கிறவங்கள இறுதி ஊர்வலத்தில் அவங்க ஆடி தான் வழி அனுப்புவாங்க. எல்லா டான்ஸருடைய வீட்டில் யார் இருந்தாலும் அந்த டான்ஸர் எந்த உறவு முறையாக இருந்தாலும் ஆடி தான் வழி அனுப்புவாங்க. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. மது அப்படிங்கிறது சொல்கிறாங்கல்ல, நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்கீங்க, கிட்டத்தட்ட 10 வயசுலேருந்தே சின்ன சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஆனால் உடம்பு அவ்வளோ ஜிம்மு அது இதுன்னு எவ்வளோ நல்ல கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறவங்க எப்படி அந்த மது அப்படிங்கிற அந்த பழக்கத்துக்கு உள்ளே வந்தது? இல்லை, அதில் வந்து ஸ்டேஜ் டான்ஸ் ஆடுறவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இல்லைங்க, மேடை கலைஞர்கள் அப்படிங்கிற நிறைய பேருக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்னு ஒன்று இருக்குது இல்லையா. இப்போ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஒன்று இருக்கும். நீங்கள் என்றைக்காச்சும் தான் நீங்கள் சினிமாவுக்கு போவீங்க, என்னைக்காச்சும் ஒரு டிவி மேலே உட்காந்து நிகழ்ச்சி பார்ப்பீங்க, இல்லைன்னா எங்கேயாவது கடற்கரைக்கு போகிறது அப்படி இப்படின்னு ஒரு நாள் குறிப்பாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு. பட் எங்களை மாதிரி ஆட்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, என்டர்டெயின்மெண்ட்டு தான் பிஸ்னஸ்ஸே. உங்களை நீங்கள் பார்த்து சிரிக்கிற விஷயத்த நாங்கள் வந்து வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணுவோம்னா, 4 நாள் சில சீசன் இல்லைன்னு வச்சுங்களேன், ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இருக்காது. திடீர்னு ஒரு படம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிரேக் போடும், அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நமக்கு பெருசாக இருக்காது. தொடர்ச்சியாக போகிறதுக்கு இது கவர்மெண்ட் வேலைலாம் கிடையாது. நல்லா கேட்டிங்கன்னா, சினிமாவில் வந்து எப்போவுமே சொல்லுவாங்க, வேலை இழந்த நடிகர்கள், வேலை இல்லாத இயக்குநர்கள்லாம் சொல்கிறதில்ல, வாய்ப்பிழந்த நடிகர்கள், வாய்ப்பிழந்த இயக்குநர்கள், வாய்ப்பிழந்த நடிகைகள் தான், வாய்ப்பிழந்த காமெடின்னு தான் சொல்கிறாங்க இல்லையே. வாய்ப்பு இல்லைன்னா கிடையாது இங்கே. ஏன்னா ஒரு நாளைக்கு 100-200 பேர் வர்றாங்க சார். இப்போ வந்து ஒரு செலிப்ரிட்டின்னு ஒரு ஜோனே இல்லை சார். முன்னெல்லாம் நாங்கள் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு வாட்டி ஸ்ரீலங்காவில் போய் இறங்கும்போது இவர் வந்து எல்லா பாஸ்போர்ட்டையும் ரவுப்பு சக்கரை வச்சுருப்பார்ல, தூக்கி இப்படி வைக்கிறாரு. அவன் இப்படி பார்த்துட்டு, வாட் இஸ் திஸ், இஸ் இஸ் இன் பைபிள் அப்படின்றேன். இவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த கருப்பு கலரில் இவ்வளோ பெருசாக குட்டி பைபிள் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு 15-20 பாஸ்போர்ட் ஒன்றா வச்சுருக்காரு. அவர் அவ்வளோ கண்ட்ரி சுற்றிருக்காரு, 70 நாடுகளுக்கு மேலே போயிருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகராக, ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மராக, ஒரு செலிப்ரிட்டியாக அதிகமான நாடுகள் சுற்றின ஒரே நடிகர் எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசனுக்கு சாருக்கு அப்புறம் வந்து ரோபோ சங்கர் தான். அவருடைய ரசிகராக இருந்து உண்மையிலே சொல்லுங்கள், டேம் குட் ஃபேன். அவரை மாதிரி ஒரு நடிகரை இன்னொரு நடிகன் காதலிக்கவே முடியாது சார். இந்த மேடையில் லோகேஷ் சார் மணிகண்டன்லாம் பேசுகிறாங்கல்ல, இந்த விக்ரமன் நான் மனசில் நினச்சிப்பேன், ரோபோ என்ன மாதிரியான ஒரு ஆள், இவங்க என்ன மாதிரி கத்துக்குட்டி வேறு திட்டைக்கு வந்துட்டு கமலஹாசன் வந்து நான் அடிச்சுப்பேன் என்ன அடிச்சுப்பேன், ரோபோ உள்ளே விட்டனா ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு நான் யோசிப்பேன். அந்த அளவுக்கு இல்லை. கமல் சாரே சொல்லியிருக்காரு, இதை கமல் சாரே சொல்லியிருக்காரு. எவ்வளோ க்ரௌடு இருந்தாலும் கமல் சார் கண்ணு ரோபோ மேலே இருக்கும். தக் லைஃப்லேயே நடந்திருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் காலங்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக அது நடந்திருக்கும், அடுத்த வருடங்கள்லேயே நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து அவர்கிட்ட இவரே சொல்லியிருக்கார், ஒரு முறை சொன்னார். ஏன்னா அந்த மாதிரி நான் ஒரு வாட்டிக்கு பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், இந்த மாதிரி சார் கூட ஒரு படத்தில் நடிச்சு வரணும், கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி
என்ன டார்லிங் அவர் வந்து ஒரு ஒரு நான் வந்துட்டு இருக்கும்போது சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமா அப்படிங்க இருக்கிற ஃபோட்டோ மாதிரி ஒரு சீன் ரசிகன் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வந்தாலே நான் வந்து எங்கேயோ போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவார். ஆக்சுவலாக அவரை பொறுத்த வரைக்கும் என்ன எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குன்னா, அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு வழங்கப்பட்டது சினிமாவில். அவர் திறமைக்கான அங்கீகாரம் கிடச்சது, பணம் கிடைச்சது, புகழ் கிடைச்சது, நல்ல அழகான குடும்பம் கிடைச்சது, இந்த இப்போ மகளுக்கு கல்யாணம் முடித்து சொந்த வீடு, இதெல்லாம் நிறைய நடிகர்கள்லாம் கனவுங்க. 25-30 வருஷம் சுற்றிட்டு இருக்கவங்களாம் சொந்த வீடெல்லாம் எல்லாம் இருக்காங்க. பிரபஞ்சம் எல்லாமே கொடுத்த ஒரு ஆள் ஒரு கான்சியஸ் இல்லாமல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணாமல் இப்படி பாதியிலேயே போயிட்டார், தன்னோட பயணத்தை முடிச்சுக்கிட்டாருங்கிற ஆதங்கம் தான் நிறைய பேர் இப்படி பேச வைக்கிது. அவர் பிடிக்காமலாம் யாரும் பேசலை. ஒரு நடிகனுக்கு மேலே 2 விஷயம் நடக்கும். அவனை பிடிக்காம என்ன வேணால் சொல்லலாம் அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் ரோபோ சங்கரை பிடிக்காத ஒருத்தவங்க கூட இருக்க முடியாது. இதுதான் உண்மை. நீங்கள் சொன்னது தான். அவங்களுக்கு எல்லாருக்குமே டவுட்டு. நமக்கு பிடிச்ச நடிகர் 46 வயதுங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்து, இப்போ நானே இருக்கட்டுமே, நான் விஜய் டிவியில் அவரை சின்ன வயசுலேருந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நமக்கே கஷ்டமாக இருக்குது. என்னடா இது சின்ன வயசில் 46ங்கிறது இப்போ தான் அவங்க இந்த மட்டும் பேரம் பிறந்தது, இவ்வளோ ஜாலியாக போயிட்டு இருந்ததில் எப்படா இப்படி உடம்பை விட்டுட்டாரே அப்படிங்கிற எனக்கு இருக்கிற கவலை தான் பொதுமக்கள்கிட்டையும் இருக்குது. அதனால தான் அவங்க அந்த கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க. என்னென்னா அந்த ஸ்டார்டிங்லேயே அந்த மது பழக்கம் இருந்துச்சா? இல்லை, நான் அதை இப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. நான் சொல்கிறேன், அந்த நான் சொன்னேன் இல்லையா, எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற ஒரு கலைஞனுக்கு என்டர்டெயின்மெண்ட்டும் ஒன்று கிடையாது. 10 நாள் ஷூட்டிங் இல்லை, 4 நாள் ப்ரோக்ராம் இல்லைன்னு சொன்னால் எல்லாமே சந்திக்கிற ஒரு இடம் ஒன்று இருக்கும். வெளியில் வரும் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டா இன்னும் கஷ்டங்க. நீங்களா சார் இங்கே வந்து டீ குடிக்கிறீங்க, நீங்களா சார் இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. இதுவே என்ன பண்ணுவாங்கன்னா, 4 பேர் எங்கே வச்சுருக்க, நான் இங்கே இருக்கேன், நீ எங்கே இருக்கவா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் போடும் இல்லையா, அங்கே வேறு எதாவது பேசிக்கிறது. எவ்வளோ பேசுவீங்க நீங்கள்? ஏன்னா பேசுகிறது தான் பொழப்பே. அப்போ என்ன பண்ணுறது, போகலாமா ஒரு கடைக்கு போகலாமா அப்படின்னு ஆரம்பிக்குங்க. அங்கேருந்து தொடங்குங்க. இன்னொரு ஸ்டேஜ் அந்த ஆடுறப்ப 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஷோஸ் இருக்கும். அந்த டைமில் ஒரு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் அந்த 4 மணி நேரம் இல்லை முடியும் அப்படிங்க. அது ஒரு டவுட் சொல்கிறாங்க. அது வந்து தொழிலுக்கு துரோகம். சில பேர் பண்ணுறதா சொல்லுவாங்க. பட் என்ன ரோபோ சங்கர் டார்லிங்கை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி ஸ்டேஜில் அவரை பார்த்தது கிடையாது. கடைசி காலகட்டங்களில் கூட சொல்லுவாங்க சில பேர், அவருடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. உடம்பு சரியில்லாமல் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இதான் தெரியல உங்களுக்கு, அந்த டைமுக்கு அப்புறம் கொஞ்சம் உடல் தளர்ந்து காணப்பட்டார். அப்போ ஒரு பேச்செலாம் ஓரளவுக்கு இதாகிடுச்சு. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க குடிச்சிட்டு வந்து பேசாருன்னு. இவன் ஏன் கேப்டனுக்கு சொல்லாததா? நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. கொஞ்சம் நமக்கு இப்போ ஸ்டேஜ் ஃபியர்னு சில பேர் இருக்கும். இவருக்கு ஸ்டேஜ் ஃபியர்லாம் கிடையாது. பட் கொஞ்சம் தளர்ச்சி அடைஞ்சது உண்மை. அந்த டைமில் பேசும்போது பார்த்தியா இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு சொன்னாங்க நெகட்டிவாக. அப்படி கிடையாது. அப்படி குடிச்சிட்டு வந்து ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னா ரொம்ப தொழிலுக்கு பண்ணுற துரோகம் சொல்லி பண்ணுறது கிடையாது. முடிச்சுட்டு வேணால் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. பட் ஆனால் ஒரு இங்கே வந்து என்னென்னா, சின்ன வயசுலேயே படிக்காமல் நிறைய பேர் வந்து இந்த இதுக்கு வந்ததுனால பெரிய அவங்களுக்கு ஒரு தொலைநோக்கு திட்டமோ அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற எண்ணமாக இருக்காது. இன்றைக்கி வாழணும், இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும், இன்றைக்கி ஜாலியாக இருக்கணும். அப்போ அந்த கேங்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மனப்பான்மை வந்துடுது. இன்னும் நண்பர்கள் சேர்க்கையும் அதிகமாகும். அப்படிங்கிறப்ப சான்சஸ்ஸு நிறைய பேர் தேடிக்கலாம், கான்டெக்ட்ஸ் வரும். இதெல்லாம் ஒரு ஃபேக்ட் என்னன்னா, இந்த ட்ரிங்க் இந்த சோஷியல் ட்ரிங்கிங்னு ஆரம்பிக்கிறதுனால தான் அதில் தான் நீங்கள் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அதையும் நம்ம உண்மையாக சொல்லணும். சும்மா போய்ட்டு ஒரு பாரில் போய்ட்டு குடிக்கிறாங்க, சும்மா போய்ட்டு வென் ஷாப்பில் குடிக்கிறாங்க, அப்படி யாருமே அவங்க குடிக்க மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, அதில் மைனஸ்ன்றது கான்சியஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறது. ப்ளஸ்ன்றது மிங்கிள் ஆக முடியாது. இங்கே வந்து சினிமாவில் வந்து ஏஜ் ஃபேக்டர் கிடையாது சார். இப்போ வந்துட்டு தனுஷ் சார் வந்துட்டு மேடையில் வந்துட்டு ஜிவி பிரகாஷை சொல்லு மச்சான், தனுஷ் சார் வயசு என்ன, ஜிவி பிரகாஷ் வயசு என்ன, அப்படி பேச முடியுமா? எது பேச வைக்குது? இங்கே சினிமாவுக்கு திறமன்ற இனிஷியல் தான் தேவை. அதுதான் ஏஜ். உங்களுடைய வெற்றி தான் ஏஜ். நீங்கள் வெற்றி பட்டால் நாளைக்கு உங்களையுமே சேரன்னுருவாங்க. ப்ரோலாம் யாரும் கூட மாட்டாங்க. ஸோ இங்கே சினிமாவுக்கு பந்தத்தை ஏற்படுத்துறதுக்கு, மிங்கிள் ஆகிறதுக்கு அது பயன்படுத்தி தான் தீருது. நிறையா இடத்துல அது நடந்துட்டு தான் இருக்குது. இல்லாட்டி உங்களை ஒதுக்கிடுவாங்க, பயப்படுவாங்க, ஸ்பைன்னு நினைப்பாங்க. வேறு ஏதாச்சும் ஒரு சிந்தனையை ஒரு லேபிள் குத்திடுவாங்க. எப்படி வந்து சினிமாவுக்கு வெளியே குடித்தா குடிக்காரன்னு ஒரு லேபிள் குத்துறாங்களோ, சினிமாக்குள்ளே குடிக்காமல் இருந்தால் இவன் அதுக்கு லாய்க் பண்ண மாட்டான், இவனை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு, இவனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணு அப்படின்ருவாங்க. இவன் கூட இருந்தால் ஆபத்து, இவன் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கான், தெளிவாக இருக்கான் அப்படின்னு அவனை சேர்க்கவே மாட்டாங்க. வேணாண்டா, அவன் வந்து சும்மா அவன் பாட்டு உட்காந்துருப்பான் அப்படின்னு அதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாய்ப்பு பறிப்போயிடக்கூடாதே அப்படிங்கிறத நிறைய பேர் நிறைய கலைஞர்கள் இதில் அடிக்ட் ஆனதெல்லாம் உண்டு. பாருங்க, ஒரே விஷயம் தான் சொல்லுவேன் நண்பரே, அடுத்தவனை கெட்டவன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவனுக்கு நல்லவன் கிடையாது இங்கே. ஆமாம், அவனுக்கு ஒரு வேளை அவன் வந்து மாட்டிக்காமல் இருக்கிறதுனால வரைக்கும் அவன் தப்பிச்சுக்கிறான், மாட்டிக்கிட்டால் வெளியே தெரிஞ்சு போயிடுது, இவ்வளோதான். அந்த மாதிரி இன்னைக்கு எனக்கு என்ன டவுட்னா, அவர் உடம்பு ஆள் ஜிம்மில் போயிட்டு நல்ல உடம்பு சூப்பராக வச்சுக்கிட்டு இருந்தவங்க கண்டிப்பாக அந்த ட்ரிங்க்ஸ் கிட்ட போக மாட்டாங்க. இன்னொன்று சினிமா வாய்ப்பு, அந்த நண்பர்கள் அவரே சொல்லியிருக்காரு, சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்து உடம்பு போனது உண்மைதான் அப்படிங்கிறதையும். நீங்கள் எப்போ பார்த்தீங்க அந்த ஃபஸ்ட்டு இவங்க இப்படி குடிப்பாருங்கிறதே உங்களுக்கு எப்படி தெரியும்?
இல்லை அது நாங்கள் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அதுதான் நண்பா, ஒரு இன்சிடென்ட் நடக்கும் இல்லையா, ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் இவர் இனிமேல் மீண்டு வந்துடுவார், நல்லபடியாக ஆகிடுவார், இனிமேல் அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாருலாம் நம்பியிருக்கேன் நான். 4 வருஷமா அவர் நடந்துக்கிட்ட விதத்தையும் பேசின துணையையும் வச்சு. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போயிட்டு தான் வந்தார் அவர். எல்லாருமே ஊரில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி ஒரு எவன் சொல்லியும் கேட்காதவன் கடைசி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ ரத்தம் வந்து எடுத்தால் தான் திருந்துவ அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் போய் ஐயோ அப்படி அது மிகப்பெரிய, அதாவது உயிர் போகிறத விட மிக கொடுமையான விஷயம் அந்த பிளட் வாமிட்டிங் பண்ணுறது. எடுத்தவெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எப்பா தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் இனிமேல் அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு போயிட்டதுக்கப்புறம் இனிமேல் அவர் போக மாட்டார். கரெக்டாக அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு போயிட்டு ரெக்கவரி ஆகி வந்தாங்க நல்லா, ரொம்ப ஒல்லியாக நம்ம பார்த்தோம். அப்படிங்கிறப்ப என்னமோ ஆயிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டேஜில் வாய் குளறல் இதெல்லாம் ரோபோ சங்கட்டை நம்ம பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் நல்ல பாடி மெயின்டைன், நல்ல பாடி உடம்பு போட்டுச்சு, எல்லாம் ரெக்கவரி ஆகும்போது திடீர்னு அவரே வந்து அடிக்ஷன் இதெல்லாம் சொல்லி பண்ணாதீங்க, இது லிவருக்கு நல்லது விளம்பரம்லாம் நடிச்சாரு. ஆமாம் சார், நான் என்ன தான் சொன்னாலும் ஒரு விஷயம் சொல்லுவேன் உங்ககிட்ட, நீங்கள் என்ன தான் நம்ம சேராத கூட சேர்ந்தேன் அதனால கெட்டு போனேன், இவங்க கூட சேர்ந்தனால இப்படி பண்ணாலும் உங்களுக்கு யாரும் வாயை திறந்து வாயில் புனல் வச்சுலாம் ஊற்ற போகிறதில்ல. நீங்கள் விரும்ப போட்டு எடுத்து அடிக்கிறது தான். நீங்கள் அடிக்ஷன் ஒரு ரேஞ்சுக்கு மேலே தான் சார். ஒரு பழமொழி இருக்குது, அரபிய பழமொழி, அதாவது சைத்தான் தான் வந்து போக முடியாத இடத்துக்கெல்லாம் மதுவை அனுப்பி வைக்கிறான் அப்படின்ட்டு. எமன் போக முடியாத இடத்துக்குலாம் மதுவை அனுப்பி வைக்கிறார் அப்படிம்பாங்க. அது மாதிரி தான் நீங்கள் இது நான் ஒரு பேட்டிலையும் சொல்லியிருக்கேன். அதாவது சமூகம் வந்து சொல்கிற தப்பு, ஐயோ பொம்பளைக்கு சமாச்சாரமா, ஐயோ குடிக்கிறதா இப்படின்னா இந்த பெரிய ஏதோ மகா தவறு மாதிரி இருக்கிற ஒரு சமூகத்தில் வாங்க சார் ஜாலியாக இருக்கலாம், குடிக்கலாம், வாங்க சார் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ரெட் கார்பெட் விரித்து வரவேற்கிற ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி சினிமா தான். இங்கே இது தவறு கிடையாது. அது தெரியாமட்டா. காமெடியாக சொல்லணும்னா தமிழ்லேயே பழமொழி இருக்குது, தேனெடுக்க மறையார் நம்ம முழங்கையை நக்கி பார்க்காமல கீழே இறங்குவோம். அந்த மாதிரி சோஷியல் ட்ரிங்கிங்னு ஆரம்பித்து நம்ம விசிட்டிங் கார்டு வேணுன்றதுக்காக போயிட்டு விசிட்டிங் கார்டை இல்லாத அளவுக்கு காணாமல் போகக்கூடாதுன்றது தான் என்னோடது. நான் வந்து டக்குன்னு அடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எவனுக்கும் இங்கே வந்து ரைட்ஸ் கிடையாது, எவனுக்கும் அது யோக்கியனும் கிடையாது. சரி நான் வந்து மதுவை தொடலை அதனால நீ தொடாதன்னு சொல்கிறதுக்கு எவனுக்குமே ரைட்ஸ் கிடையாது. அது அவங்கவுங்களோட ஹேபிட்டு, அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட ஹேபிட்டு. நான் என்ன சொல்கிற வரேன்னா, இங்கே சினிமாக்குள்ளே ஒரு லேபிள் வச்சிருவாங்க, நீங்கள் குடிக்காமல் இருந்தால். வெளியே குடித்தா குடிகாரன் லேபிள், சினிமாக்குள்ளே குடித்தா இவன்ட்ட ஜாக்கிரதையாரு, இவன் சம்திங், இவன் சஸ்பீஷியஸ்ன்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி தள்ளப்படுதான், அது வந்து கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஓகே, எனக்கு இந்த ஆஃப்டர் இந்த மஞ்சக்காமாவில் வந்து இந்த 4 வருஷம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்க அப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால தான் ஒரு காரணமாக இருக்கலாமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே டவுட்டாக இருக்குது. அல்லது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்திருக்கலாம்ல. இல்லை, நான் இப்போ சொன்னது தான். நிறைய பேர் முரளி சாராக இருக்கட்டும், பாண்டியன் சாராக இருக்கட்டும், மயில்சாமின்னு எல்லாருமே, நான் முத்துக்குமார் சார், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அடிக்ஷனில் இருந்தவங்க. அவங்க சில பேர் திருந்துறாங்க. ஆனால் என்ன வச்சுன்னு பார்த்தா, இப்போ உங்களை ஓரளவுக்கு தான் நான் கண்காணிக்க முடியும், எங்கே போனாலும் பின்னாலே வந்துட்டு இருக்க முடியாது. அவங்க குடும்பத்தாரையும் சொல்கிறேன், இவ்வளோ நடந்துச்சு, மிகப்பெரிய ஒரு ஆலமரம், ஒரு இமயம் சரிஞ்ச மாதிரி ஒரு குடும்பத்தில் பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு. அந்த குடும்பத்துக்கு நம்ம என்ன ஆறுதல் சொல்ல போகிறோம்? எல்லா விமர்சனத்துக்கு தான் ஆளாக்குறாங்க. ஒரு மனுஷனாவோ இல்லை ஒரு நம்ம பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரு விஷயங்களை பண்ணவங்கன்னு சொல்லியோ எந்த பரிதாபமுமே இல்லாமல் எல்லாரும் வாய்க்கு வாய் அவளை வந்து வசை மாதிரி பொழுது தான் எனக்கு ரொம்ப சங்கடமான. இந்த மாதிரி சங்கடத்து நடுவில் தான் அந்த இறுதி அஞ்சலி செலுத்தும் போது அவங்க ஒய்ஃப் ஆடினது, பிரியங்கா ஆடினது பயங்கர பேசு பொருளாகி, என்ன கல்ச்சர் இது, என்ன இது பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப வசைப்பாடினாங்க. அவங்க வீட்டுக்காரரு அவங்களுக்கு ஒரு சொல்லியிருக்கலாம், என்னையோ ஒரு சமயத்தை சொல்லியிருந்துருக்கலாம், நான் போனால் நீ வழி சந்தோஷமாக என்னை ஆடி வழி எனக்கு சொல்லியிருக்கலாம். அது அவங்க ஒய்ஃப் தான் தெரியும். சரியான லவ்வுங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா அவர் வந்தோடனே இங்கே வாய்ப்பு கிடச்சிச்சு, ஸ்டேஜ் ப்ரோ போய் நான் பார்த்துக்கிட்டு இருந்தான்னு சொல்லி? அந்த வசதி அந்த டைமில் கிடையவே கிடையாது. எத்தனை நாள் தெரியுமா பிரியங்கா போய் டான்ஸ் ஆடிட்டு வந்து அவருக்கு வந்து சாப்பாடு போட்டிருக்கு. ஊருக்கு போகிறது காசு இருக்காது நண்பா, மதுரைக்கு போகிறது காசு கொடுத்து அனுப்போம். தீபாவளிக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் இல்லை, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காலம். ஒரு தாய்மையாக பார்த்துக்குச்சு, அவர் ஒரு தாய் பிள்ளை மாதிரி தான் பார்த்துக்குச்சு. இன்னும் சொல்ல போனால் நான் சொல்லட்டுமா, ரோபோ சங்கர் ரொம்ப வெளி உலகம் தெரியாத ரொம்ப ஒரு வெகுளியான ஒரு மனிதர். அதனால தான் அவருக்கு இவர் நல்லவனா இவர் கெட்டவனான்னு பார்த்துலாம் பழக தெரியாது. எல்லாருக்குமே அவர் பிடிச்சி போனதுக்கு காரணம், மேக்கப் போடும்போது நடிகன், மைக் பிடிச்சா கலைஞன், கீழே வந்தால் டவுன் டு எடுத்துங்க, இப்படி தரையில் உட்காந்துருவாப்ல டப்புன்னு. நம்ம சாக்ஸ் போட்டு நானே ரோட்லலாம் பார்த்துருக்குறோம் வலசரவாக்கத்தில். இங்கேருந்து போயிட்டு இருக்கோம். ஜஃப்னாவில் ஒரு ப்ரோக்ராம் 2008-09 போருக்கு பிறகு 2010 நினைக்கிறேன், மாநாட மேலா நிகழ்ச்சி நான் நினச்சிட்டு இருக்கேன். நான்
அவனும் இதே மாதிரி ஒருத்தன் மனோன்னு என் கூட நடிச்சிட்டு இருந்தான். அவனும் மிமிக் கலைஞன் தான். அவனையும் இந்த மாதிரி விஷயம் தான் கொண்டு போச்சு. அவனும் இப்போ உயிரோட கிடையாது. அந்த அவனும் நாங்கள் டிஎஸ்கே இவங்கெல்லாம் வந்து வண்டியில் கொட்டாச்சி எல்லாம் போயிட்டுருக்கோம். சாப்பிட்றதுக்கு இடம் வேணும். பார்சல் வாங்கிட்டான். ஏன்னா அப்போல்லாம் கடை அடைப்பாங்க. போய்கிட்டே இருக்கான். டார்லிங் எங்கேயா சாப்பிட்லாம்? இல்லை இடம் வந்தால் பார்த்துக்கணும். ஓரங்கட்டு ரோட்டை நிப்பாட்டி ரோட்டு ஓரத்தில் அப்படியே தரையிலே உட்காந்து சாப்பிட்டோம். அந்த ஃபோட்டோலாம் என்கிட்ட இன்னுமே இருக்குது. என்னன்னா இதுதான் ரோபோ சங்கர். இந்த எளிமை தான். அவங்க அந்த ஆம்புலன்ஸில் உட்காந்துருக்கும்போது கூட பிரியங்கா அவர்கள் பின்னாடி பார்த்துட்டு என்ன ஆடாமல் வரீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க அவங்க. அப்போ கண்டிப்பாக ரோபோ சங்கர் அவர்கள் என்ன நீ எப்போவுமே சந்தோஷமாக வழி அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று இருக்குது. இன்னொன்றுங்க, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிமுறைன்னு ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆடி ஆடி தாங்க இந்த குடும்பம் இவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்தது. ரோபோ சங்கர் ஆடி ஆடி தாங்க சினிமாவோட இண்டஸ்ட்ரிக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்தார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கூத்தாடுற நிறைய குடும்பங்களில் கூத்து நாடகங்கள்லாம் இருக்கிறவங்கள இறுதி ஊர்வலத்தில் அவங்க ஆடி தான் வழி அனுப்புவாங்க. சார் இதே தான் ராபர்ட் மாஸ்டர்னு சொன்னாங்க. ராபர்ட் மாஸ்டர் ஒரு டான்ஸர். எல்லா டான்சர்ஸ் நான் வந்து டான்ஸராக தான் இருந்தேன். நான் டான்ஸ் எடுத்து நான் டான்ஸர் ஆக வேண்டியவன். டான்ஸ் கார்டு எடுத்து டான்ஸர் ஆக வேண்டியவன். என்னோடய ட்ராக் மாதிரி அப்படியே ஸ்டேஜ் காமெடி அப்படின்னு போணுச்சு. ஆனால் அந்த டைமில் இருந்து நான் இந்த வருஷமாக நான் 25-30 வருஷமாக அதை பார்க்குறேன். எல்லா டான்ஸருடைய வீட்டில் யார் இருந்தாலும் அந்த டான்ஸர் எந்த உறவு முறையாக இருந்தாலும் ஆடி தான் வழி அனுப்புவாங்க. அது வந்து ஒரு வழிமுறை மாதிரியே இருக்குது. இங்கே நிறைய ஊர்களையும் நான் பார்த்துருக்கேன். நான் இதில் என்ன தப்பு வந்துச்சு குத்தம் வந்துச்சுன்னு தெரியல. அவங்க போய் ரொம்ப காயப்படுத்திட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு சக கலைஞனா அவருடைய மரணத்துக்கு சிஎம்லேருந்து எதிர்க்கட்சி தலைவர்லேருந்து கிட்டத்தட்ட பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாருமே அஞ்சலி செலுத்துறதா இருக்கட்டும், ட்வீட் பண்ணுறதா இருக்கட்டும், நேரில் வந்ததாக இருக்கட்டும், டெபுட்டி சிஎம் அவர்கள், அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள், சிவகார்த்திகேயன் அவர்கள் அப்படிங்கிற ஒரு சக கலைஞனா எப்படி இருக்குது? என்ன எப்பேற்பட்ட மனிதன் சார். அவர் மறைந்தாலும் ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சிருக்காருங்கிற அந்த ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்குதா? இது இழப்பு ஒரு முறை ஒரு பக்கம் நமக்கு வந்து இதை கொடுத்தாலும் வருத்தத்தையும் ஏன்னா இனிமே இவர் இல்லை இந்த உலகத்தில்ங்கிறது தான் மிகப்பெரிய துயரம். அது நம்ம வந்து எப்பயாச்சும் பார்க்குற ஒரு நண்பன், பார்த்து வியக்கிற நண்பன், நம்ம பார்த்து கைத்தட்ட நண்பன். ஒரு கலைஞனுடைய விருது என்ன தெரியுமாங்க? இன்னொரு சக கலைஞர்கிட்ட கைத்தட்டல் வாங்குறது தான். அதெல்லாம் நாங்கள் கொடுத்துருப்போம். அப்பேற்பட்ட போற்றப்பட வேண்டிய ஒரு கலைஞர் இறந்தது மிகப்பெரிய இழப்பு. இதை தாண்டி எங்களுக்கு வந்து திரையுலகமே திரண்டு வந்து, அதுவும் உலகநாயகன் சார் ஒரு ரசிகனாக தனக்கு இருந்த ஒரு நல்ல கலைஞனுக்கு வந்து மரியாதை செலுத்தின அந்த விஷயமா இருக்கட்டும், உதயநிதி ஐயா வந்ததாகட்டும், இப்படி நிறைய பேர் வந்து தனுஷ் அன்றைக்கி நைட்டே வந்துட்டார். 11:30 மணிக்கு அவருடைய இது வந்துருச்சு வீட்டுக்கு. ஒரு அரை மணி நேரத்தில் வந்துட்டாங்க விஷயம் கேள்விப்பட்டு. அது மட்டும் இல்லாமல் அவரோட பயணித்த நாஞ்சில், டிஎஸ்கே, அவங்க இவங்க அசாருக்கு சார் எல்லாம் குடும்பம் மாதிரி அவங்க எல்லாருமே குமிஞ்சிட்டாங்க. அது வந்து அவருக்கு செஞ்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக நான் பார்க்குறேன். ஒரு புறம் வருத்தமாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி இதை சந்தோஷமாக எடுத்துக்க முடியாது. ஒரு நல்ல கலைஞனுக்கான மரியாதை கொடுக்கப்பட்டது. அந்த வகையில் எங்களுக்கு வந்து வேறு யார் வரல, அவர் வரல, இவர் வரல அப்படிலாம் கிடையாது. எங்கள் பார்வையில் யாரெல்லாம் வந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைப்போம் இல்லையா, அவங்களாம் வந்ததெல்லாம் அவருக்கு செலுத்துகிற மிகப்பெரிய அஞ்சலி தான். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now.